முருகனின் அவதாரம். சுருக்கமான கதையை பார்ப்போம். ஒரு நாள் அசுரராஜன் சூரபத்மன் உலகை ஆக்கிரமித்து தேவர்களை துன்புறுத்தினான். இதனால் தேவ உலகம் துயரத்தில் ஆழ்ந்தது. அந்த நேரத்தில் சிவபெருமானின் ஞானத்திலிருந்து ஒரு தீப்பொறி தோன்றியது. அந்த தீப்பொறி சரவண பொய்கை எனப்படும் ஏரியில் விழுந்தது. அங்கிருந்து அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவர்தான் நாம் முருகன். முருகன் வேகமாக வளர்ந்து வேலுடன் சூரபத்மனுடன் போரிட்டார். பல நாள் நீண்ட போரில் அவர் வெற்றியும் பெற்றார். இதனால் உலகம் மீண்டும் மகிழ்ச்சியடைந்தது. தேவர்கள் மகிழ்ந்து முருகனை தேவ சேனாதிபதி என போற்றினார். அதாவது தேவர்களின் தலைமை தளபதி என்று அவரை எல்லோரும் அழைத்தனர். இந்த கதை நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. நீதி எப்போதும் வெல்லும்.